இந்த 5 திருக்குறள் நம்ம டெய்லி லைஃப்ல ஆல்ரெடி நடக்குது. ஆனா நீங்க அத நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு 5 திருக்குறள் 5 கதை. அத ரொம்ப சிம்பிளா நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அதாவது நமக்கு கெடுதல் செய்தவருக்கு கூட நல்லதை செய்யணும். ஒரு நாள் ஆபீஸ்ல சுரேஷ அங்க ஒர்க் பண்ற கிரண் டெய்லி இன்சல்ட் பண்ணுவான். மீட்டிங்ல கூட அவனை திட்டிட்டே இருப்பான். ஆனா ஒரு நாள் கிரண் அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட். அர்ஜென்ட் ஹெல்ப் வேணும். யாரும் வரல. அப்போ சுரேஷ் தான் ஹெல்ப் பண்ணுவான். பேடுக்கு பேடு பண்ண ஈஸி, குட் பண்ணதான் ரியல் ஸ்ட்ரென்த். அன்புடையார் என்பும் அறமுடையார் மற்றவர், புண்புடையார் புண்மையுடைத்து. அதாவது அன்பு இருக்கிறவங்க தான் நல்லவங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ரிச் மேன் ஆக்சிடென்ட் பார்த்துட்டு போறான். டைம் இல்லன்னு. ஆனா ஒரு டெலிவரி பாய் இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவான். லேட்டர் தான் தெரியும் இன்ஜர்ட் பர்சன் ரிச் மேனோட ரிலேட்டிவ். மணி விட மனசுதான் முக்கியம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பக்கு காய் கவர்ந்தற்று. அதாவது நல்லது பேசினால்தான் நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரியுமா, 2 பேர் சேம் டேலண்ட் இருந்தாலும் ரிசல்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு பொண்ணு சாஃப்டா பேசுவா, இன்னொரு பொண்ணு ஹார்ஷா பேசுவா. சான்ஸ் வந்தா சாஃப்டா பேசுறவங்க தான் வின் பண்ணுவாங்க. நம்ம வார்த்தை தான் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதாவது வார்த்தையில வர காயம் ரொம்ப டீப். சில நேரங்கள்ல கோவத்துல பேசின ஒரு வார்த்தை லைஃப சேஞ்ச் பண்ணிடும். ஒரு ஹஸ்பண்ட் கோவத்துல வைஃப் கிட்ட ஹர்ட் பண்ணுவான். வைஃப் சைலண்ட். ஆனா அந்த வார்த்தை மனசுல நிக்கும். நாளும் போகும். ஆனா ஹர்ட் போகல. பேசின வார்த்தை திரும்ப எடுக்க முடியாது. அன்புடன் செய்த உதவி சிறிதெனினும் அன்பினால் செய்தது பெரிது. அதாவது சின்ன ஹெல்ப் கூட அன்புடன் பண்ணினா பெரியதுதான். நம்ம எல்லாரும் பாக்குற ஒரு சீன். ஒரு பாட்டி டீ கடையில நின்னுட்டு இருக்காங்க. பசிக்குது, மணி இல்ல. ஒரு ஸ்கூல் பையன் அவன் கிட்ட இருந்த சின்ன கேஷ்ல டீ வாங்கி கொடுப்பான். அவங்களுக்கு அது சின்ன ஹெல்ப் இல்ல, பெரிய சந்தோஷம். ஹெல்ப் சைஸ் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். இந்த 5 குறள் உங்க லைஃப நல்லா மாத்த முடியும். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுனா மாறியது கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம்.